நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ப்ரெஸ்ஸுக்கு அனுப்புறதுங்க இது. வணக்கம், நாங்கள் வட சென்னை அனல்மின் நிலையத்திலேருந்து கடந்த 48 நாளாக போராடிட்டு இருக்கோம். இந்த 4 நாளாக வந்து எங்கள் கேட் வாசலில் நிற்கிறதுனால இங்கே வேலை செய்கிற பெண்களையும் மற்றவங்களையும் வந்து பணியிட மாற்றமோ இல்லை வேலையை விட்டு தூக்குறதோ செஞ்சிட்ருக்காங்க. இதை செய்கிறது வந்து ஒப்பந்ததாரரோ சூப்பர்வைசரோ இல்லை, இங்கே வேலை செய்கிற நிரந்தர ஊழியர்கள், மின்வாரிய நிரந்தர ஊழியர்கள். ஈக வந்து ரொம்ப மிரட்டி பெண்களை வந்து ஒருமையில் பேசி அவங்களோட பர்சனல் வேலையை வாங்குறதும் மரியாதை இல்லாமல் பேசுறதும் இங்கே இருக்க சிவில் இதை ரொம்ப செஞ்சிட்ருக்காரு. இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் நாங்கள் இங்கேருந்து ஏஞ்சி போகிற மாதிரி இல்லை. இதை கூப்பிட்டு அவர் பேச சொன்னால் உள்ளே இருந்து அதை இல்லைன்னு மறுக்கிறாரு. இது வந்து என் கண்ணு எதிரில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இங்கே சொல்கிறதுக்கும் இருக்காங்க. இதை வந்து வெளியே வந்து ஒரு பேசுறதுக்கு இப்போ தயாராக இல்லாமல் இருக்காரு. எங்களுக்கு இது ரொம்ப வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. வேலை விட்டு அதை எப்படி தூக்குவாங்க? எங்களுக்கு உரிமையை கேட்டால் எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா சொல்லுங்கள். இதை வந்து இந்த தமிழக அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். இங்கே இருக்க நிரந்தர ஊழியர்கள் வந்து இங்கே இருக்க பெண்களை மரியாதை குறைவாக ரொம்ப பேசுகிறாங்க. அவங்களோட தனிப்பட்ட வேலையை வாங்குறதுக்கு இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கறதில்ல. இப்போ இங்கே இருக்க ஓனர்கள் வந்து சம்பளத்தை கொடுத்தாலும் கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை கொடுத்துட்டு பின்வாசல் வழியாக போய் அதில் பாதி பணத்தை வாங்கிக்கிறாங்க. இங்கே இருக்கவங்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது, ஒரு ஐடி கார்டு கிடையாது, உட்காந்து சாப்பிட இடம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லாதவங்க மற்றதுக்கு மட்டும் ரூல்ஸ் எப்படி பேசுவாங்க? ஒரு ரெஸ்ட் ரூம் ஒழுங்காக கிடையாது. அவங்க இது இல்லைன்ட்டு 2 நாளாக நாங்கள் போராடுறோம்ட்டு வெளியிலேருந்து ஆளை கூட்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்க ரெஸ்ட் ரூம் மட்டும். ஆனால் நாங்கள் வேலை செய்கிற இவ்வளோ பேருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து இந்த நிர்வாகம் என்ன பதில் சொல்லும்? இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன பதில் சொல்லும்? இது வரைக்கும் முதலமைச்சரை பார்க்க நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அதுக்கும் எங்களுக்கு பதில் சொல்ல. கடந்த 60 நாளாக நாங்கள் வந்து சிஎம் செல் அப்பாயின்மெண்ட் போட்டு முதலமைச்சரை பார்க்கறதுக்கு மனு கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு பதிலும் வரல. சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு பதில் தெரியாமல் இதுக்கு நாங்கள் ஏஞ்சி போகிற மாதிரி இல்லை. வாசலில் போராடினவங்க இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் இது எந்த லெவலுக்கு போகுன்றது எங்களுக்கே தெரியல. இதை பெரிய லெவலுக்கு கொண்டு போகாமல் இந்த அரசாங்கம் சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லணும்.